ஹாய், திஸ் இஸ் யுவர் கேம் டேக்ஸ் வைஃபி. சரி வாங்க, இன்றைக்கி ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்கலாமா? இது வந்து கேரளா டைப்பில் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாது. அதனால் கொஞ்சம் சேட் ஜிபிடியோட ஹெல்ப்பால் நான் வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து திவ்யா வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா, திவ்யாக்காக இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். சரி, ஒரு சின்ன ஒன்லைன் மாதிரி கொடுத்துட்டா. இதில் வந்து உங்கள் அப்பா சைடு வந்து கேரளா, உங்கள் அம்மா சைடு வந்து தமிழ்நாடு, ஓகேவா? இப்போ வந்து உங்கள் அத்தை சைடில் தான் இந்த மாதிரி ஹீரோ இருப்பார். அப்பா சைடில் தான் வந்து ஹீரோ இருப்பார். நீங்கள் வந்து அம்மா சைடு. ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டைட்டில்னா டேய் கேரளா குரங்கு, அதான் டைட்டிலே அப்படி தான் வச்சுருக்கேன். சரி போகலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீன் தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து வயான் வயன் வயன் வயன்றாங்க. என்னம்மா அப்படின்றீங்க. வயான் ஒரு வேலைடி அப்படின்னாங்க. நீ எப்போ பாரு வேலை வைக்கிறதுக்குன்னே என்ன எழுப்புறம்மா, என்னம்மா அப்படின்னு. உனக்கு தெரியும்ல உன் கேரளா அத்தை பையன் அப்படின்னு. அந்த கேரளா குரங்கை பற்றி எதுக்கு இப்போ ஞாபகம் ஏன்டி இப்படி சொல்கிற அப்படின்னு. ஃப்ளாஷ்பேக் போகலாமா? இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து சம்மர் லீவுக்குலாம் இந்த மாதிரி கேரளாவுக்கு போவீங்க, ஓகேவா? கேரளாவுக்கு போயிட்டு அங்கே உங்கள் அத்தை வீடு இருக்கும், அங்கே தான் எப்போதுமே தங்கியிருப்பீங்க. உங்கள் அத்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் உங்கள் அத்தையை ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அவ்வளோ ஜோவலாக இருப்பீங்க. ஆனால் ஒரே விஷயம், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது, அதுவும் ஒரே ஏஜ் தான் உங்களுக்கும் அவனுக்கும். அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் உட்காந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அங்கே வந்து அது ஜிமின் பார்த்துருப்பாரு. குடுன்னு ஓடி வந்திருப்பார். சின்ன பிள்ளைங்க தான் 2 பேரும். குடுன்னு ஓடி வந்திருப்பார். வந்துட்டு எனக்கு சாக்லேட் கொடு அப்படின்றாரு. உனக்கு உள்ளே இருக்குதா, அத்தை வச்சுருக்காங்க போய் வாங்கி சாப்பிட்டு போ அப்படின்றீங்க. அதுக்கு வந்து இல்லை எனக்கு உங்களுக்கு தான் வேணும் குடு அப்படின்றான். கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல பிடுங்கி வாயில் போட்டு சாப்பிட்ருப்பாரு. உங்களுக்கு அன்னிலேருந்தே ஜிவின் மேலே ஒரு கோவம், அந்த சாக்லேட்டே என் கையில் பிடுங்கி சாப்பிட்டால அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ப்ரெசென்ட்க்கு வரலாம். உங்கள் அம்மா, ஏண்டி இதெல்லாம் ஒரு காரணமாடி, ஒரு சாக்லேட் தரடி அம்மா, அன்றைக்கி நான் சின்ன பொண்ணுமா, என்கிட்டேருந்து எப்படி அம்மா சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இதுக்கு ஒரு மூஞ்சி அப்படின்றாங்க. சரி, இப்போ எதுக்கு எழுப்பி விட்ட? ஏன் அவன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கானாடி, இப்போ பிக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறீ செல்லம், ப்ளீஸ் செல்லம் அப்படின்றாங்க. சரி இரு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் போகிறீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்க. ஒரு குட்டி கிளிப் போட்டுட்டு, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, குட்டி பொட்டு, ஜிம்கி, லிப் பாம், அதுக்கப்புறம் க்ரீன் ப்ளஸ் ஒயிட் கலர் சுடிதார் போட்டுட்டு நீங்கள் தான் கிளம்புறீங்க. சரிம்மா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. போடி தங்க, பார்த்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டே போகிறீங்க. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் நிற்கிறீங்க. அச்சோ, ஒன்றுமே கேட்கலையா, அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியலையே, சின்ன வயசில் பார்த்தா, அதுக்கப்புறம் நான் போகக்கூட இல்லை அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க. அடிச்சிட்டு, அவன் என்னம்மா ட்ரெஸ் கோட் போட்டிருக்கான், ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு. இல்லைடி எனக்கும் தெரியாது, இரு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவன் நம்பர் இல்லை. சரி நீ கேட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கும்போது அங்கே வந்து ட்ரெயின்குள்ளேருந்து ஒரு பூட்ஸ் சக் அப்படின்னு எகிரி குதிக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு செம்ம ஹேண்ட்ஸமான பையன். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு, ப்ளூ கலர் பேண்ட் போட்டு, கூலர்ஸ் போட்டிருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். ஹேர் நல்லா சில்கியாக இருக்குது. அப்படியே அவன் வந்து இறங்கிட்டு சும்மா அந்த இதெல்லாம் தட்டி விடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சரி பண்ணிகிட்ருக்கான். நீங்களாம் அவனே வச்சு கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் கண், அவன் ஐப்ரோஸு, அவன் நோஸு, அவன் லிப்ஸு எல்லாமே செம்ம அழகாக இருக்குது. அப்படியே அவனை ரசிச்சிட்ருக்கீங்க. சும்மா இருக்குமா இந்த யூனிவர்ஸ்? உங்கள் அம்மா தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா வேற அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி இப்போ காரில் தான் வைக்கிறீங்க. சொல்லுமா அப்படின்னு. பையன் நல்லா ஹைட்டாக இருப்பானாடி, ஒயிட்டாக இருப்பானா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ட்ரெஸ் கோடை சொல்லு அப்படின்றீங்க. ட்ரெஸ் கோட் வந்து ப்ளூ கலர் ஃபுல் ஹேண்ட் வச்ச டிஷர்ட்டும் ப்ளூ கலர் பேண்ட்டும் போட்டிருக்கானாண்டி அப்படின்னு. ப்ளூ கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட்டு. அப்படியே திரும்பி பார்த்தா அதுதான் அந்த கேரளா குரங்கா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பேன்னு பார்க்குறீங்க. சரி நீ வை, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. சரிடி தங்கம், பார்த்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு உங்கள் அம்மா வைக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் நடந்து வரீங்க. அவர் சும்மா அங்கே நின்றுட்டு இப்படி சுற்றி பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் தான் நடந்து வரீங்க. நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் நடந்து வரும்போது ஜிமிக்கி எல்லாம் செல்லுன்னு இப்படி ஆடும்ல, அந்த மாதிரி ஆடுது. உங்கள் பொட்டு, உங்கள் ஹேர் நல்லா லைட்டாக பறக்குது. செம்ம அழகாக இருக்கீங்க. குட்டி கோல்டு செயின் கழுத்தில் எல்லாமே செம்ம அழகாக இருக்குது. உங்கள் மினிமலாகவே சூப்பராக இருக்கீங்க. வந்து அவர்கிட்ட தான் வரீங்க. அவர் வேறு எங்கேயோ போகிறாங்க போலன்னு நினச்சிட்டு இருப்பார். கிட்டே வந்துட்டு போகலாமா அப்படின்றீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போகலாமான்னு கேட்டேன் அப்படின்னு. என்னாச்சு, நீங்கள் யார் முதல்ல, நீங்கள் எதுக்கு என்ன வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு. டேய் என்ன தெரியலையாடா அப்படின்னு. யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் வயான் அப்படின்றேன். வயானா நீ அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் நான் தான். சரி வா போகலாம் அப்படின்னு.
எங்கே அப்படின்னு, அதோ பாரு என் வண்டி அப்படின்றீங்க. பார்த்தா ஸ்கூட்டியில் வந்திருக்கீங்க. நான் லக்கேஜ் வச்சுருக்கேன்டி, நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்க, லக்கேஜ் தானே தூக்கி தலைமையில் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் தான் ஏரியா இல்லை விட்டுட்டு போட்டா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு, லக்கேஜ் வைக்க இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த இழுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும், அது அப்படியே ரோட்டில் இழுத்துகிட்டே வந்துடலாம், இவள் பொறுமையாக போவான்னு நினச்சி அவர் அப்படியே வந்திருப்பார், லக்கேஜ்க்கு எந்த சேதாரமோ ஆவான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக தான் ஸ்டார்டிங் போகிறீங்க. போயிட்டுருக்கும்போது கேட்குறீங்க, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. நான் இவட காரை சேர வரணும் அப்படின்றாரு. என்னது புரியல அப்படின்னு. நான் இங்கே காலேஜ் சேரத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்றீங்க. சொல்கிறாரு. ஏன் அந்த காலேஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த காலேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால தான் இங்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக போனாலும் சல்லுன்னு ரைஸ் பண்ணுறீங்க. மனுஷனுக்கு உயிரே இல்லைப்பா அப்படின்ட்டுருக்கு. ஏன் பொறுமையாக போடி அப்படின்றாரு. ஆஹா நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லையே, ஏன் காது கேட்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு செம்ம வேகமாக போகிறீங்க. அவருக்கா உயிரே கையில் இல்லை. இந்த மாதிரி இந்த ட்ராலிலாம் இந்த வீல்லாம் உடஞ்சே போச்சு. கொஞ்சம் விட்டால் அந்த இதுவே உடஞ்சிரும் போல், உடஞ்சி ஓப்பன் ஆகி ட்ரெஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் போல், அந்தளவுக்கு வேகமாக போகிறீங்க. போயிட்டு சடன் பிரேக் போடுறீங்க. போட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீடு வந்துருச்சு இறங்குடா அப்படின்றீங்க. என்னது வீடு வந்துருச்சா, அப்பா அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இறங்கி பார்த்தா ஒரு ட்ராலி, அது கன்ற கொடூரமாக இருக்குது. அவ்வளோதான், அதை பார்க்கவே முடியல. என் ட்ராலி 2000 ரூபாடி அப்படின்றாரு. என்கிட்ட வந்ததுனால அது தப்பிச்சிச்சு, வேறு யாராவது கூப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, என்னத்துக்கு அது ரோட்டில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு. உன்னை தவிர வேறு யாரும் இவ்வளோ டேஞ்சரஸாக ஓட்ட மாட்டாங்க வயான் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே இருந்து உங்கள் மேலே ஜிமின்னு அப்படின்னு சொல்லி திறக்கிறாங்க. பார்த்தா ஜிமின் இந்த கோலத்தை நிற்கிறாரு. இங்கே வந்த வேகத்தில் முடியெல்லாம் கலைஞ்சு போய் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி மனுஷன் பேய் மாதிரி இருக்காரு பார்க்கவே. என்னடா ஜிமின்னு அப்படின்னு. சித்தம்மா அப்படின்ட்டாரு. என்னடி தங்கம் அப்படின்னு சொல்லி, என்னாச்சு அப்படின்னு கேட்கும். இந்த வாயன் தான் சித்தம்மா எவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கா பாருங்க, என்னால் முடியல அப்படின்ற. சரி நீ வாடா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு. போதும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வரைய விடுங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ உள்ளே போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. இப்போ அவர் தான் தள்ளாடிட்டே வர்றாரு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வந்திருப்பீங்கள்ல. அவர் போய்ட்டு சித்தம்மா நான் போய் மேலே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வராரு. கீழே வந்து பார்க்கும்போது நீங்களா உட்காந்து சோஃபாவில் பேர டிவியை பார்த்துட்ருக்கீங்க உட்காந்துட்டு. உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க, ஜிமினி இங்கே வா வந்து சாப்பிடு வா அப்படின்றாங்க. இதோ வரே சித்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சித்தம்மா சொத்தம்மான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. சும்மா இப்படி எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா இலையை போட்டு அத்தனை வெரைட்டி செஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்றீங்க. என்னாடி என்னம்மா இவ்வளோ செஞ்சுருக்கா அப்படின்னு. ஆமாம் என் பையன் வந்திருக்கான்ல அப்படின்னு. என்னது உன் பிள்ளை வந்திருக்கானா, இத்தனை நாள் நீ இவ்வளோ செஞ்சது இல்லையாம்மா. நான் தான் சொல்கிறேன்ல என் பையனுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னு. சரி எனக்கும் பசிக்குது, இரு நானும் வரேன், நீ அங்கேயே உட்காரு அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்க, அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு. இதெல்லாம் எந்த ஒரு நியாயமா, நீ எப்போ இப்படி மாறின அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறாங்க, கம்னு இருவாயான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் அந்த ஜிமின்க்கு எல்லாம் பரிமாறுறாங்க. உங்களுக்கா எச்சி வருது. அவரை அவங்க பார்த்துட்டு சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதான் விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி. சித்தம்மா அவனும் சாப்பிட்டோம் அப்படின்றீங்க சொல்கிறாரு. சரி வயன் உட்காருவா அப்படின்றாங்க. உனக்கு இப்போ மட்டும்தான் நான் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தை உட்காருங்க. உங்களுக்கு இலையை போட்டு எல்லாம் வைக்கிறாங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு ஃபுல் டயர்டு அவருக்கு. சித்தம்மா நான் போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் காலேஜ் கிளம்புறேன், சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரெடி வயன் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் பண்ணி தராங்க. சரிடா கேரளாக்கு வரங்க, நீ வீட்டில் இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. என்னது என்ன சொல்ல அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, போயிட்டு வர ஜிமினே அப்படின்னு சொன்னேன். ஓகேவா அப்படின்னு. என் காதில் என்னமோ குரங்குன்னு கேட்டுச்சு அப்படின்னு. உன் காதில் அப்படி தெரியாமல் விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ கிளம்புறீங்க. சித்தம்மா நானும் என்னோட காலேஜ் சேர தானே வந்தோம் அப்படின்றாரு. என்னதுடா அப்படின்னு. நானும் இங்கே காலேஜ் சேர தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், நம்ம ஒரு ஈவினிங் போல் போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா கண்ணு, நீ போய் இப்போ ரெஸ்ட் எடு, நம்ம போய் அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் போயிருப்பீங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு திரும்பும்போது ஒயான் அப்படின்னு கத்துறது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு மீரா தான். மீரா அங்கேருந்து குடுன்னு ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சிருப்பா.
ஐயய்யய்ய தினமும் பார்க்கறது தாண்டி எப்படின்னே தெரில, எப்போ பாரு வந்து பச்சோந்தி மாதிரி வந்து என் மேலே ஒட்டிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. அது சரி வா நம்ம இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னு பார்த்தா ஜேகே, மீரா, அனு, அப்புறம் நீங்கள் 4 பேர் தான் ஒரு குரூப். ஓகேவா? 4 பேர் அராத்து அப்படி ஒரு அராத்து. காலேஜ்க்கு உங்களை தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளோ ஃபேமஸ் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ சேட்டு அவ்வளோ குறும்பு பண்ணுவீங்க. ஆனால் படிக்கிறதுலையும் கரெக்டாக படிச்சிடுவீங்க. அதனால உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. சேட்டை பண்ணுறதும் நிறைய பண்ணுவீங்க, படிக்கிறதுலையும் டாப்பாக இருப்பீங்க. அதனால் உங்கள் குரூப் எந்த இதுலேயுமே மாட்டாது. ஒரு பிளாக் மார்க்குன்றதே கிடையாது. சீனியர்ஸ் வரைக்கும் உங்களை எல்லாருமே தெரியும். அவங்களுக்கு உங்களை எல்லாருமே தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் தான் அங்கே போய்ட்டு ஜாயின் ஆகிட்டு, என்னப்பா எல்லாம் என்னை விட இன்றைக்கி சீக்கிரமாகிட்டீங்க, நீ தாண்டி எப்போவுமே லேட்டாக வரேன்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் சொல்கிறாரு, இவன் இன்றைக்கி தான் சீக்கிரமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அது இல்லைடா, இன்றைக்கி அத்தை பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அத்தை பையனா? எங்கே இருந்துரு புதுசாக உனக்கு அத்தை பையன்லாம் வந்துச்சு? நான் தான் சொல்லியிருக்கேன்ல கேரளா குரங்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம் அவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்ல. ஆமாம், அங்கே ஏதோ காலேஜ் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இங்கே காலேஜ் வந்திருக்கான், இங்கே வந்து சேர போகிறானா அப்படின்னு சொல்ல. எந்த காலேஜ்னே தெரியுமா? அதெல்லாம் தெரிலடா, காலேஜுன்னு மட்டும்தான் சொன்னாங்க, எந்த காலேஜ் சேர போகிறான்னு தெரில, அவன் எந்த குரூப்புன்னு எனக்கு தெரில அப்படின்னு. ஏன்டி ஒரு அத்தை பையன் குரூப்பு கூட தெரியாமலா இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரிலன்றலாம் வீடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்பவும் போல் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு நல்லா அராத்து மாதிரி சுற்றிட்டுருக்கீங்க. காலேஜே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறீங்க. நீங்கள் படிக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கிறதுனால எந்த டீச்சருக்கும் உங்கள் மேலே அப்படி கோவமே வராது. சரி இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, நான் படிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க எல்லோரும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேரெல்லாம் காப்பாற்றுற மாதிரி கரெக்டாக படித்து காமிச்சிடுவீங்க. ஸோ உங்கள் மேலே யாருக்கும் எந்த பயமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்க்கு எல்லோருமே நீங்கள் ஃபேவரெட்டா? ஓகேவா? ஏன்னா நீங்கள் செம்ம அழகாக இருப்பீங்க, காலேஜ் பியூட்டின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பசங்களும் உங்கள் பின்னாடி தான் சுற்றுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜேகே வந்து ப்ரொடெக்டராக வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஜேகேக்கு வந்து மீராவை கொஞ்சம் பிடிக்கும். ஓகேவா? ஜேகேக்கு மீரா மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் உண்டு. ஆனால் அது இது வரைக்கும் அவர் சொன்னதில்லை. இப்போ வந்து பண்ணுவீங்கன்னா, உங்கள் குரூப்பில் ஒரு பாய் இருக்கிறதுனால யாரும் உங்ககிட்ட அவ்வளோ வரமாட்டாங்க. ஏன்னா ஜேகே கொஞ்சம் பார்க்க டெரர் பீஸ் மாதிரி இருப்பார். அதனால யாரும் கிட்ட வரும். ஜேகே நீ இந்த குரூப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்க பெனிஃபிட்ஸே இதாண்டா, எந்த பையனும் என்கிட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஜேகே மேலே அந்த இம்ப்ரெஷன் எதுவுமே கிடையாதுடா. ஜஸ்ட் ஒன்லி ஃப்ரெண்டாக தான் பழகுறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் போல் தான் காட்டுறாங்க. இப்போ வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சிருக்கோம்ல, நீங்கள் தான் சும்மா சுற்றிட்டுருக்கீங்க. யார் கூட? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட தான் சுற்றிட்டு அறத்து அடிச்சுட்டு அவனுங்களை பிடிச்சி பேசிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஜிமின் உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பார், உங்கள் வாய்ஸ் கேட்டிருக்கோம், என்ன வயன் வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு திருப்பி பார்த்தா அங்கே நீங்கள் தான் உட்காந்து ஜேகே அதெல்லாம் கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இதை பார்க்குற ஜிமின்கோ செம்ம ஷாக்கு. ஆறாத பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மலையாளத்தில் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஓகேவா? அந்த பையன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். யாராக இருக்கும், இவன் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு லைட்டாக வந்து ஒரு கோவம் வர மாதிரி இருக்குது. இவன் யார் கூட எப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் வந்ததையும் பார்க்கல, அவன் போகிறதையும் பார்க்கல. இப்போ உங்கள் அம்மா தான் வந்து கூப்பிட்றாங்க, ஜிமின் வா நம்ம போய் வந்து போட்டு வரலாம், அட்மிஷன் போட்டு வரலாம் அப்படின்றாங்க. இதோ வரேன் ஏற்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் நீங்கள் எடுத்த அதே குரூப் தான் எடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது நீங்கள் இந்த குரூப் தான் சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த கொடுத்துட்டு இந்த சைன்லாம் போட்டுட்டு அட்மிஷன்லாம் போட்டு வெளில வராங்க. வெளில வரும்போது பார்த்தா நீங்கள் இன்னும் அங்கே இருந்தால் சிரிச்சு பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின்கா வயிறு எரியுதானா எதுக்கு அவருக்கு அந்த மாதிரி இருக்குன்னே தெரில. ஓகேவா? அப்புறம் சரியா வீட்டுக்கு வரட்டும் அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்களா நல்லா காலேஜ்லாம் முடிஞ்சு அப்போயே முடிஞ்சிருச்சு. காலேஜ் எவ்வளோ லேட்டாக வரீங்க தெரியுமா? 5:30 மணிக்கு முடிக்கிற காலேஜுக்கு 6:30 மணிக்கு தான் வரீங்க. வயான் எவ்வளோ லேட் வயன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் வந்து கேட்குறாங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருந்தம்மா அப்படின்னு சொல்ல. யார்? அந்த அனு மீரா இது ஜேகே கூடவா அப்படின்னு. என்ன அத்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு, சித்தம்மா கூட தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஒன்றுமே சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். சரி இப்போது சீக்கிரமாக போ, ஜேகே இருக்கிறதுனால தான் உன்னை நம்பி விடுறேன், இல்லைனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ உள்ளே போகிறீங்க. போயிட்டு உள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் டோர் தான் நாக் ஆகுது. என்னம்மா அப்படின்னு சொல்ல. வயன் நான் தான் கதவு தர அப்படின்னு. உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறீங்க. நீங்கள் நைட் ட்ரெஸ் தாண்டா போட்டிருக்கீங்க, அது வந்து நல்லா லூஸாக தான் இருக்கும். ஓகேவா? குட்டி ஷார்ட்ஸு, லூஸ் ஷார்ட் தான், அதுவும் நல்லா இது வரைக்கும் இருக்கும், முட்டி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஒரு மெஸி பன் போட்டுட்டு கண்ணில் ஸ்பெக்ஸ் போட்டு லேப்டாப் தான் வந்து வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க.
என்னடி இது கோலம் அப்படின்னு. நான் வீட்டில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும். ஆமாம் யார் அந்த பையன் சாயங்காலம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. நீ எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன் காலேஜ் தான் சேர்ந்துருக்கேன். என்ன குரூப் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி இந்த குரூப் சொல்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். நானும் அதே குரூப், நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் ஒரே செக்ஷனு. செம்ம ஷாக் உங்களுக்கு. டேய் என்னடா என் காலேஜில் வந்து சேர்ந்தது இல்லாமல் ஷாக் மேலே ஷாக்காக கொடுக்குறேன்னு. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்கிறீ, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கூட அப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன். இப்போ உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரிக்கும் அவன் அப்படியே போயிடறான். என்னாச்சு இவனுக்கு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்களும் போய் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. இப்போ உங்கள் அம்மா தான், வயான் டைம் ஆயிடுச்சு பாரு, 8:30 காலேஜ்க்கு இன்னும் நீ எந்திரிக்கல, 7:30 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 7:30 அப்படின்னு சொல்லி நீங்கள் எஞ்சி குளிச்சுட்டு தினமும் போல் எப்பவும் போல் மினிமலாக மேக்கப் போட்டு அழகாக ஒரு சுடிதாரில் வந்து இறங்குறீங்க. இன்றைக்கி பிங்க் கலர் சுடிதார் ஓகேவா, செம்ம அழகாக இருக்குது உங்களுக்கு, லைட் பிங்க் கலர் ஓகே. அதில் தான் வரீங்க. வந்துட்டு சரிம்மா சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஸ்கூட்டி எடுக்க போகிறீங்க. வயான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி, ஜிமினி வரான், ஜிமினியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினி வரானா அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஜிமின் தான் இப்போ பிளாக் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டு செம்ம அழகாக இருக்கான். நீங்களாம் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர்தான் போகலாமா வயன் அப்படின்னு அப்போ தான் ரியாலிட்டிக்கு சரி ஏறி போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அந்த பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே காலேஜும் ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆனோன்னே இறக்கி விட்டுட்டேன். சரிடா உனக்கு கிளாஸ்லாம் தெரியுமா, கரெக்டாக போயிடுவியா அப்படின்னு. தெரியும் என் நேற்று காமிச்சிட்டாங்க, நான் கிளாஸ்க்கு போயிடுறேன். சரி அப்போ நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ போகிறீங்க. எங்கன்னு பார்த்தா ஜேகே குரூப், அந்த குரூப் தான் இருக்கும்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அங்கே போயிட்டு அசம்பிள் ஆகிறீங்க. அசம்பிள் ஆகிட்டு எப்போ போல் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கு. ஜிமினுக்கு லைட்டாக கொஞ்சம் மாதிரி பொறாம மாதிரி இருக்கா. அவருக்கு வந்து அது பிடிக்கல. என்ன நம்மக்கிட்ட பேசாமல் போய் அங்கே பேசி சிரிச்சிட்ருக்கானே, அவளுக்கு கூட பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்காமல், சரி நம்ம எதுக்கு வந்திருக்கோம், படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படிக்க போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரீங்க கிளாஸ்க்கு. வந்துட்டு எனக்கு எதுவும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என்னென்னா நீங்கள் 4 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஸோ 4 பேரும் அந்த எக்ஸ்கியூஸ் கேட்க, நீங்கள் நல்லா படிக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் கமன் அப்படின்றாரு. நீங்களும் போய் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் 4 பேரும் பேக் பெஞ்சர்ஸ். ஜிமின் எங்கே உட்காந்துருக்காருன்னு உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. எங்கடா போனா இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் முதலாம் உட்காந்துருக்காரு. செம்ம சிரிப்பு உங்களுக்கு, இவன் ஏன் இப்படி போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி படிக்கணும்னு வந்திருக்கான் போல், அதனால ஃபஸ்ட் பெஞ்ச் போய் உட்காந்துருக்கான் சரி அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. இப்போ அவரும் வந்து லெசன்லாம் நடத்திட்டு போகிறாரு. இப்போ இன்னொரு சார் தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்தோடனே கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஒரே குஷி. யாருன்னு பார்த்தா தயவங்க தான். தயவங்க செம்ம அழகாக இருக்கார். அவராக வந்து கிளாஸ் அட்டன் பண்ண போகிறாரு. அவர் கிளாஸ்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜொல்லு ஊற்றிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து எதாச்சியாக திரும்பி இருப்பார் பின்னாடி பார்க்கறதுக்கு. சரி இவன் எங்கே பேக் பெஞ்ச் தானே போனா அப்படின்னு பார்த்தா நீங்கள் கண்ணத்து மேலே கை வச்சுட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் லெசன் நடத்துறது கவனிக்கிறீங்களா இல்லை அவரை கவனிக்கிறீங்களான்னு தெரில. ஜிமினுக்கு இதை பார்த்தாலும் செம்ம கோவம் வந்துடுச்சு. இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பெல்லும் அடிக்குது. இப்போ அதே எல்லாம் கேட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் வந்து போக பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் பேசிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. சரி நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பின்னாடி போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது இந்த காரிடார்லலாம் அந்த மாதிரி சும்மா கேப்பாக இருக்கும், இந்த படிக்கட்டுக்கிட்ட ஓகேவா. அங்கே வந்து ஒரு கை உங்களை பிடிச்சி சதக்கன்னு உள்ளே இருக்குது. எப்பா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே நீங்கள் யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமின் தான். என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா டோன்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிக்க. ஆமாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீ அந்த சார் பீரியடில், அதுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் வெக்கப்படுறீங்க. அதை பார்க்கவே முடியல. அவரால் செம்மக்கவும் வருது மனுஷனுக்கு. என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைடா, அந்த சார் செம்ம அழகாக இருக்கார்ல, அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப சைட் அடிக்க ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. என்னது சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமேட்டு அவர் சைட்டெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் இஷ்டம்டா, நீ ஏன்டா அதை சொல்கிற, நீ மட்டும் சைட் அடிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், சித்தம்மா கிட்டே போட்டு கொடுத்துறேன். என்னது அம்மா கிட்டே போட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லு. ஆமாம் நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லு. ஏன்டா இப்படி பண்ணுற, நீ இந்த காலேஜ் வந்து சேர்ந்தே உசுர் எடுக்கிற ஜிமினே நீ அப்படின்னு சொல்கிறீங்க. கேரளா குரங்கு அப்படின்னு வாய்க்குள்ளே முன்னிட்டுருக்கேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஜிமினேன்னு சொன்னேன். எனக்கு என்ன காசு எவ்வளோ நினச்சியா, நீ அன்றைக்கே இதை கேரளா குரங்குன்னு தானே சொன்னேன், எனக்கு அன்றைக்கே காதில் விழுந்துச்சு, அதை கன்ஃபார்ம் தான் பண்ண முடியல, இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீ தானே எனக்கு கேரளா குரங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லு. ஆமாடா கேரளா குரங்கு, இப்போ என்ன உன் மூஞ்சி முன்னாடியே சொல்கிறேன் நான், கேரளா குரங்குன்றீங்க. ஜிமின்கா செம்ம சிரிப்பு வந்துச்சு. நீங்கள் அப்படி சொல்லி கூப்பிடுவோம், நான் கோவமும் வருது, அவன் எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும்,
இங்கே பாரு எங்கள் அம்மா கிட்ட மட்டும் போட்டு கொடுத்தா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பேன்டி அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணாத ஜிமினு அப்படின்றாங்க. அவனும் கேட்குற மாதிரியே இல்லை. நீ கிளாஸ்க்கு வாப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லி விடுறான். உங்களுக்கா இப்போ செம்ம கடுப்பாகுது. ஐயோ இவன் வேற ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது, செமஸ்டரும் வருது. நீங்கள் எல்லாமே நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்துட்டீங்க. ஜிமினும் நல்லா தான் படிப்பார். ஸோ உங்களுக்கு அடுத்த ரேங்கே வராரு அவர். நீங்கள் இப்போ செகண்ட் ரேங்க்னா அவர் தேர்ட் ரேங்க் வர மாதிரி இருக்குது. பரவாயில்லையே நீயும் நல்லா படிப்ப போலே. ஏய் என்னெல்லாம் யாருன்னு நினச்சி அப்படின்னு சொல்லி ஜிமின்னு நினச்சேன். சும்மா ஓவராக சீன் போடாத கேட்டுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இந்த மாதிரி காலேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கல்ச்சரல்ஸ் வரப்போது யார் யார் எந்த இது எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்களாம் எல்லாருமே வந்து டான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அது வந்து பேர் டான்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்போ யார் யாருக்கு பேர் வருதுன்னா ஜேகேக்கும் உங்களுக்கும் பேர் வருது, ஜிமின்க்கும் மீராக்கும் பேர் வருது, அனுக்கும் வருணுக்கும் பேர் வருது. ஓகேவா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். உங்கள் யாருக்குமே வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. வெறும் அனுக்கும் வருணுக்கும் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க 2 பேருக்கு மட்டும் ஓகேன்னு இருக்குது. இப்போ வந்து ஜிமின் வந்து மீரா கூட ஆடுறது உங்களுக்கு பிடிக்கல, ஜிமின்க்கு வந்து நீங்கள் ஜேகே கூட ஆடுறது பிடிக்கல, ஜேகேக்கு வந்து ஜிமின் மீரா கூட ஆடுறது பிடிக்கல. இப்படியே போகுது. இப்போ அப்படியே வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக வந்து கல்ச்சுரல்ஸ் டேவும் வருது. மார்னிங் நீங்கள் வீட்டில் தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஒரு கேரளா சாரி தாண்டா கட்டுறீங்க, கோல்டன் பார்டரில் வச்சு செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு தலையில் மல்லிப்பூ வச்சுட்டு காதில் ஜிம்கி வச்சுட்டு கோல்டு நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. வேறு லெவல். நீங்கள் வேறு மில்கி கலர் இருப்பீங்களா, அதனால செம்மையாக இருக்குது உங்களுக்கு இந்த சாரீ வேறு. அப்படியே நீங்களும் வந்து கிளம்பிட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லவும், ஏய் வயனு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி திருஷ்டி சுற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி ஒரு மாதிரி மை மாதிரி வச்சு விடுவாங்க கழுத்துக்கு பின்னாடி. அந்த மாதிரி வச்சுட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. எப்போ பாரு அவனை மறந்துடுறடி அப்படின்னு சொல்லலாம். சாரி ஜிமின் ஜிமின் அப்படின்னு நீங்கள் தான் கூப்பிட்றீங்க. இப்போ மேலேருந்து அவர் தான் இறங்கிடுவார். பார்த்தா வேஷ்டி கட்டிட்டு வருவாராம். உங்களுக்காக செம்ம ஷாக்கு. ஏன்னா அப்படி மேட்சிங்காக இருக்குது. நீங்கள் கட்டியிருக்கிறதுக்கு ஒயிட்க்கும் அவரும் கோல்டன் பார்டர் ப்ளஸ் ஒயிட் கலர் வேஷ்டி தான் கட்டியிருப்பார். வேஷ்டினாலே ஒயிட் கலர் தானே, அதுதான் கட்டிட்டு வராரு. செம்ம பொருத்தமாக இருக்குங்க 2 பேருக்கும். அவ்வளோ அழகான மேட்ச் 2 பேரும். உங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. பேசாமல் ஜிமின்க்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உங்கள் அம்மா இதை பார்த்துட்டு. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் இப்போ வந்து உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ போய் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிப்பீங்க கேரளா தீம்லேருந்து கட்டிட்டு வாங்க. நீ எல்லாரும் பேருமே செம்ம அழகாக இருக்குது. ஜேகேவும் அதே மாதிரி தான் கட்டிட்டு வந்து ஜேகே அழகாக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லவும் ஜிமின்க்கு இங்கே வயிறு எரியுது. எப்படி அவள் என்னை பார்த்து கூட சொல்ல அவனை பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ வந்து முறைச்சிட்ருக்காரு. மூஞ்சியே இல்லை பிள்ளைக்கு, அப்படியே ஒரு மாதிரி உருட்டுனே இருக்குது. இவன் வேறு இப்படி இப்போ சாரானி அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. இப்போ வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிற இதுவும் வருது. இப்போ டான்ஸ் காம்படிஷன் தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா ஜிமின் பட்டுன்னு உங்கள் கைப்பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாரு. ஜேகே வந்து மீரா கைப்பிடிச்சி இழுத்துக்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. மீராக்கும் ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சாங்கும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமின் தான் அவங்க கைப்பிடிச்சிட்டு அழகாக ரொமான்டிக்காக ஆடுறாரு. உங்களுக்கு ஷாக்லேருந்து நீங்கள் இன்னும் வெளியிலே வரல. அப்படியே அந்த ஷாக்கோடவே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. மீராக்கும் அந்த பக்கம் ஷாக்கு. என்னாச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. ஜேகே தான் இப்போ மீராவை பார்த்து கண்ணடிக்கிறாரு. கண்ணடிச்சிட்டு ஐ லவ் யூ பேபி அப்படின்றாரு. என்னது லவ் யூவா அப்படின்னு சொல்லி மீராலாம் செம்ம ஷாக்கு. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா வயன் ஐ லவ் யூ அப்படின்றாரு. வயனுக்கு இங்கே செம்ம ஷாக்கு. அப்படியே டான்ஸும் முடியுது. அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு தான் அந்த ப்ரைஸும் கிடைக்கிது அந்த டான்ஸ் காம்படிஷனில். ஓகேவா? எப்படி இது நடந்திருக்கோன்னா ஜேகேவும் ஜிமினும் ஆல்ரெடி பிளான் போட்டிருப்பாங்க. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஜேகேவோட காலர் பிடிச்சி கேட்டிருப்பான், எனக்கு வந்து வயனை பிடிச்சிருக்கு, நீ எதுக்கு வயன் கேட்டு இவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜேகேவும் ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு எனக்கு மீராவை பிடிச்சிருக்கு, நீ ஏன்டா மீரா கூட பேரான அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்க. ஒன்றுமே இல்லை, ஒரு பிளான் இருக்குது சொல்லவா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. சொல்லு அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி லாஸ்ட்டு டான்ஸ் ஆடும்போது ஸ்டேஜுக்கு போகும்போது நான் வந்து மீராவை பிடிச்சி இழுத்துக்கிறேன், நீ வயனை பிடிச்சி இழுத்துக்கோ, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நல்ல ஐடியாவே இருக்கே, நானும் அப்போ ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அவளுங்க ரியாக்ஷன் இப்படி இருக்குன்னு அப்புறமா பார்த்துக்கலாம், சரி வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்திருப்பானுங்க. அப்படி தான் பிளான் பண்ணி ப்ரப்போஸும் பண்ணியிருப்பானுங்க. இது என்னன்னா மீரா வந்து ஓகே சொல்லியிருப்பா ஜேகேக்கு. அதனால் சரி ஓகே நம்ம இந்த மாதிரி லவ் பண்ணலாம், எனக்கு ஓகே தான், அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மீராவும் சொல்லியிருப்பா. இப்போ உங்கள் ஸ்டோரி தான் பார்த்தா ஜிமினை பார்த்தாலே உங்கள் ஃபேஸ் எல்லாம் செம்ம ரெட்டாகிடுது. நீங்கள் ப்ளஷ் ஆகிறீங்கன்னு பச்சையாக தெரியுதுடா, அந்தளவுக்கு ரெட் ஆகிடுது. அதனால நீங்கள் மூஞ்சி காட்டவே மாட்டேறீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின்கா நீங்கள் ப்ளஷ் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சாலும் அவருக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. செம்ம சிரிப்பாக இருக்குது.
அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்து வண்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து எடுக்கிறீங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லவும், ஏறவா அப்படின்னு சொல்லி, ஏறுடா அப்படின்னு சொல்லவும், இதோ ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறிக்கிட்டாரு. ஏறிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அந்த ப்ரைஸும் காட்டுறீங்க. செம்மையாக இருக்குடா வாயான், நீ எப்படி இவ்வளோ டேலண்டடாக ஆன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இரு நான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஸ்வீட்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஊட்டுறாங்க 2 பேருக்கும். ஊட்டிட்டு சரிம்மா செம்ம டயர்டாக இருக்கேன், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் சிரிச்சுட்டே போய் நீங்கள் லாக் பண்ணிருப்பீங்க டோரை. இப்போ வந்து டோர் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாக் ஆகுது. இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து இப்போ யாரோ தூக்கத்தில் அப்படியே வந்து கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்துட்டு கண்ணை கூட திறந்து பார்க்கல, அதுக்குள்ளே ஒரு வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களா செம்ம ஷாக்கு. ஹக் பண்ண வைக்கிறதுக்கு தான் தூக்கெல்லாம் தெளிஞ்சு ஓடியே போச்சு. கண்ணை திறந்து யாருன்னு பார்த்தா ஜிபன் தான் அவங்கள வந்து வேகமாக ஹக் பண்ணியிருப்பார். ஜிபன் என்ன பண்ணுற இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருப்பார். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல போ அப்படின்னு. நீ இன்னும் எனக்கு ஓகேவே சொல்ல, அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் தான் வெக்கப்படுறாரு. உங்களுக்காக இப்போ செம்மையாக ப்ளஸ் ஆகிடுச்சு, என்னடா இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம வீட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லி, முடியாது நான் எனக்கு உங்க கூட தான் படுப்பேன் அப்படின்றாரு. ஜிமன் நீ என்ன சொல்லிகிட்ருக்க, இது என்ன விளையாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்றாரு. எப்படி காலையில் ஏஞ்சி என் ரூம்லேருந்து வெளில போவியா? நான் சின்னல் வழியாக போயிடுவேன், நம்ம 2 பேர் பால்கனி அட்டாச்சாகி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, மாட்டினோன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. சொல்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கம்முன்னு படு அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை போய் படுத்துருப்பீங்க. உங்கள் கட்டி பிடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கியிருப்பார். காலையில் எழுந்துச்சி பார்த்தோன்னா அவங்க அம்மா தான் கதவை தட்டுறாங்க. அது ஜிம்மின்னு இன்னும் உங்கள் பக்கத்தில் தான் படுத்தாங்க. எட்டி ஒரு வதை தான் வர கீழே ஒன்று பேர், எதுக்கடி காலையிலே எட்டி ஒதிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும். அம்மா திட்டாங்க கதவை, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லவும் அவரும் பால்கனியில் எகிரிக்கு வச்சு போயிருப்பார் அந்த பக்கம் அவர் ரூமுக்கு. போயிட்டு இப்போ உங்கள் அம்மா தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து தராங்க. இந்தடா காஃபி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும். தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி நீங்களும் காஃபி வாங்கியிருப்பீங்க. அம்மா கொஞ்ச நேரம் உட்காரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க. சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ பொறுமையாக அந்த விஷயத்தை சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவா செம ஷாக்கு. எப்படி நாங்கள் முடிவு பண்ணதை தான் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி என்னமோ கேட்குறீங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியல என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்போ உன்னை கேரளா சைடெலாம் அவனை வேஸ்டிலே பார்த்தேன்னா அப்போவே அன்றைக்கே வந்து நேற்றே வந்து அவன் ஃபேமிலியில் கால் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அவங்களும் ஓகே தான் சொன்னாங்க. ஏன்னா உங்கள் அத்தைக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்குமே, அதனால் என் மருமக எனக்கு வர்றதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் 2 பேருக்கும் நாங்களே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவும் செம்ம ஷாக். உங்களுக்கு ஹாப்பினஸும் கூட. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவோட கண்ணத்தை எச்சி பண்ணுறீங்க. எச்சி பண்ணாமல் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்து பார்த்தா உங்கள் மேரேஜ் தான் நடக்குது. ஆனால் இங்கே இல்லைடா, கேரளாவில் நடக்குது. ஓகேவா? கேரளாலாம் ஜிமினோட சொந்தக்காரங்க, உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. சேம் தான், கேரளா சரியில் வரீங்க, செம்ம அழகாக இருக்குடா உங்களுக்கு. அவரும் அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு. பொண்ணு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அதெல்லாம் தெரியல கேரளாவில் எப்படி சொல்லுவாங்க, மலையாளத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு. ஸோ நீங்களும் வந்து உட்காருங்க. ஜிமினும் வந்து உங்களுக்கு தாலி கட்டிட்டு ஓகேவா பொண்டாட்டி உனக்கு அப்படின்னு கேட்க, டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்ணு ஃபுல்லாக டேஸாக இருக்க ஜிமின் அப்படியே வைப் பண்ணுறாரு. இதோடு இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி என்டிங்காக நான் இங்கே முடிக்கிறேன். சரி, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, பாய் பாய்.